அனுபவ நிகழ்ச்சியில் தலைமை பற்றியிருந்தாங்க. அஸ்திரையருடைய பேர் வந்து சிவக்குமார் என்ற ரூம்மேட். 1992 நாங்கள்லாம் ஒரு லெஃப்ட்ல ஒரு பெட் இருக்கு, ரைட் சைடு பெட் நான் பார்த்துருக்கேன், லெஃப்ட் சைடு பார்த்துருக்கேன். அப்போ ஒரு தடவை நான் பாலச்சந்தர் படம் பார்க்கறதுக்கு என்னோட முயற்சி போயிட்டு இருக்கேன். ஒரு வெட்டினரி காலேஜில் டாக்டர். ஆனால் எப்போ பார்த்தாலும் டாக்டர் கேள்விப்பட்டாங்க பேப்பரில் எப்போ பார்த்தாலும் இதை எழுதிக்கிட்டே இருப்பார். இவர் போனதுக்கப்புறம் நான் வந்து படிச்சேன்னா ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும், ஒரு கதையாக இருக்கும், கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு, இந்த ட்ராமா பிரம்மாண்டமாக இருக்கு. அப்போ நான் சொன்ன இளவராஜர் வர செட்டாப்பில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்கள் வருவாடான்னு கேட்டேன். நான் வந்தால் இளவராஜரை வச்சு படம் பண்ணுற டேரக்டர் தான் வருவேன் சொல்லுவேன். நேரில் வந்து பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் வரமாட்டேன். இன்னைக்கு ஒரு நடந்திருக்குன்னா அது நீங்க எப்படி கைப்பற்றினா லாங் டைம் விஷயம். அந்த சிவகுமார் கூட நான் இன்னைக்கு நாடுகள் இது வந்து வித்யாதரம் வித்யானது கல்வி தான். அதான் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் நாடு. இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் இருக்கிறது, சினிமாட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்க்கை. ஆனா அந்த படத்தை நல்லபடியா வெளியில கொண்டு போனோம்னா 25 கேமரா அங்க இருக்கு. அவங்க தான் அதை கொண்டு போனோம். ஒரு ஸ்கூல்ல நடுவில் ரெட்டு ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க, இங்கே நிறைய ரெட் இருக்காங்க. அந்த ஃபிலிம் பாருங்க, அந்த ரெட்டு கீழே தான் இருக்கு இந்த ஸ்கூலோட. ஸோ அவர் பேசும்போது கேம்பஸ்ல சொன்னாரு, நீங்க போற இடத்துல ஸ்கூல் படத்தை சொன்னாங்க. நான் போற இடத்துல அந்த ஸ்கூலை பற்றி இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னாதான் அது பேசும். படம் பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன், சத்தியமே கிடையாது. அப்படி நான் நோட் பண்ணேன். நான் 2029 மறுபடியும் வந்துடுவேன். 50 லட்சம் மாணவர்ல சந்திக்கிறேன். நான் இன்னும் 50 லட்சம் சந்திக்கல, 31 லட்சம் மாணவர்கள் சந்திக்கிறேன் இன்னும். அதனால ஒரு கடமை டாக்டர் கலான் அவர்கள் கட்டளை வருவாருன்னா கட்டளை விட்டு இருந்தானா கூட காதல போயிருக்கேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. அதனால முதல்ல வித்யாதனுடைய அண்ணாக்கு எல்லாரும் செய்ய ஓட்டி கட்டணும். நல்லா இருக்காங்க அண்ணா, அங்க இருக்கு அண்ணா, வேணும் நெல்லுங்க எங்க இருக்குங்க பாரு. தாவு அந்த தாய்க்கு கைப்பற்றுங்க எல்லாரும். அந்த தாய் தான் இந்த மகனை ஈன்றது. அதே மாதிரி அவருடைய மகளுக்கு அவர் டாக்டர், அவர் குட்டி வயசை பார்த்து பிரில்லியன்ட். இது ஒரு கலை குடும்பம் தான் எனக்கு உருவாகும். அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் நாடு நல்லா பேசுங்க, நிறைய பேச கற்றுக்கணும். ஹாஸ்டல்ல கவனம் செலுத்துறீங்க, ஹாஸ்டல்ல கவனம் செலுத்துறீங்க, அது ஒரு பாராட்டு. பேச்சுல போறது நீங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சதான் சொன்னேன் மாற்றம் வரும். இதை பாருங்க, ஏதாவது நன்றி கைப்பற்றுங்க. இது ப்ரொஃபஷனல். அந்த ஒக்கபிலரி அந்த வார்த்தையை வர்றது அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன். அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கபிலரி வர்றது காரணம். ரொம்ப நாள் எடுத்து வருங்க யோகி பாபு, இது பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. இந்த படம் நல்லா ஓடணும்னு கைப்பற்றுங்க. பிளஸ்ஸிங் இது பிளஸ்ஸிங் கைப்பற்றினா இப்படி இருக்காது, வேற லெவல்ல இருக்கு நல்லா. ஸோ இளையராஜா முதல் தான் நான் இந்த படத்துக்கு ஆச்சரியப்படுறேன். சிவகுமார் அன்னைக்கு வித்யாதரம் பாரத். ஏன்னா ஒரு பாரத் அசந்தா இருக்காங்க சத்தியமா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்குமே ஒர்க் பண்ணாம ஒரு பாரத்ல முழுமையா ஆகுதுன்னா ஒரு பெரிய சாதம் வருது. இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனை. அதனால என்னுடைய கல்வி பயணம் தொடர்ந்து இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனாலதான் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு நாள் இன்ஜினியரிங்க்கு தொடர்ந்து பார்த்தேன், தில்லி டிவி ஷோ பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய நேஷனல் ப்ரைட் அவார்டு ராஷ்டிரிய சிக்ஷா புரஸ்கார் வருது பிரஸ் மீட் நடந்துருந்தது. அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் நான் வரேன். இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு சிறிது விரைவில் வருவேன் என்று நான் தெரிவிக்கிறேன். வித்யாரம்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெறும், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும்.
நிறைய படம் பண்ணிட்டாரு. ஸ்கூல் முக்கியமா வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ஷனா காட்டு வருவாங்க. ஒரு திரும்ப இருக்கும் அந்த படத்தை பார்த்து